சண்டே அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டே இல்லாமல் டைரெக்டாக லஞ்ச் தான். பட் எனக்கு டைம் ஆனதெல்லாம் கொஞ்சம் மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ரீசெண்ட் டேஸாகவே மட்டன் தான் எடுக்கிறோம் சண்டேனா. நாங்கள் எப்போவுமே அப்படி தான் ஒரு மந்த்து சேஞ்ச் பண்ணினே இருப்போம். இந்த ஃப்ளேவர் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிற வரைக்கும் அடுத்த டிஷ் பக்கமே திரும்ப மாட்டோம். சண்டே எதுவுமே ஜாலியாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே தனியாக சமைக்க போர் அடிக்கும். இன்றைக்கி எல்லாமே சேர்ந்து சமைக்கிறதால ஜாலியாக எப்போ சமைப்போனே தெரியாது. சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்க ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை எல்லாம் உரிச்சு ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கூடவே என்னோட பொண்ணு நல்லா ஹெல்ப் பண்ணா. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி போடுறது அந்த மட்டன் கிரேவியோட ஸ்பெஷலு. அப்புறமா நம்ம மட்டனை வேக வச்சுட்டு ஒரு குக்கரில் லைட்டாக எண்ணெய், பட்டை, லவங்கம், வெங்காயம், தக்காளி, மட்டன் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுட்டு இன்னொரு பேன் வச்சு அதில் எண்ணெய், பட்டை, லவங்கம், வெங்காயம், தக்காளி, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாம் ஆட் பண்ணிட்டு வேக வச்ச மட்டனு கூடவே மிளகாத்தூள், மட்டன் மசாலா எல்லாம் போட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் வெளியே போயிட்டு இங்கே டேம் அண்ணன் விளையாட்டு வந்துட்டோம். இப்படி தான் இந்த சண்டே ஜாலியாக போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.